அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரத்தை ஒழித்திடுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் வலியுறுத்தியிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். துப்பாக்கி கலாச்சாரத்தை ஒடுக்க இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரத்தை அடியோடு ஒழித்திடுமாறு தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். சோளிங்கரில் பாமக இளைஞரணி மாவட்ட செயலாளர் சுட்டுக் கொல்லப்பட்டதை சுட்டிக்காட்டி அவர் இந்த வலியுறுத்தலை முன்வைத்திருக்கிறார். தமிழகத்தை பட்டாக்கத்தி, அரிவாள், துப்பாக்கியின் பாதைக்கு கொண்டு சென்றிருப்பதாகவும் அவர் திமுக ஆட்சியின் மீது தன்னுடைய குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். இபிஎஸ் தன்னுடைய கண்டன அறிக்கையில என்னென்ன விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்காரு, என்னென்ன விஷயங்களை எல்லாம் வலியுறுத்தியிருக்காரு? கனிமொழி, வணக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் பாமக இளைஞரணி மாவட்ட செயலாளர் சக்கரவர்த்தி கடந்த 11ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் தவறி விழுந்து உயிரிழந்து விட்டதாக தமிழக அரசால் பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவர் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டிருப்பது உடற்கூறு ஆய்வின் மூலமாக அம்பலமாகியுள்ளது என குறிப்பிட்டிருக்கிறார். அதிமுக ஆட்சியில் அமைதி, வளம், வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருந்த தமிழ்நாட்டை பட்டாக்கத்தி, அரிவாள், துப்பாக்கியின் பாதைக்கு திமுக அரசு கொண்டு சென்றுள்ளதாக கடும் குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கின்றார். திமுக கவுன்சிலர் பாபு துப்பாக்கி வைத்திருந்த போதே நான் தமிழக அரசை எச்சரித்தேன் என இபிஎஸ் தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் துப்பாக்கி கலாச்சாரத்தை ஒடுக்க தமிழக அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ரோட் ஷோ, போட்டோ ஷூட்டிங் இது போன்றவற்றில் கவனம் இருக்கிறதே தவிர சட்டம் ஒழுங்கை நிர்வகிப்பதில் எந்த கவனமும் இல்லை எனவும் அவர் தமிழக அரசை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கின்றார். பாமக மாவட்ட இளைஞரணி நிர்வாகி சக்கரவர்த்தி கொலை வழக்கில் தொடர்புள்ள அனைவர் மீதும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், கள்ள துப்பாக்கி எப்படி கிடைத்தது என்பதை விசாரிக்க வேண்டும் எனவும், தமிழ்நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எனவும் தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அந்த பதிவிலே வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார்.